எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்ம ராசி பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு மே மாத ராசி பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த மே மாதம் எப்படிப்பட்ட தாக்கத்தை கொடுக்க போகுது, அதிலும் குறிப்பாக 2 கிரகங்கள் வலுவான ஒரு தன்மையில நன்மை செய்ய கடமைப்பட்டிருக்கு. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதனால கிடைக்கிற நன்மைகள் என்னென்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி இந்த மாசோட கிரகங்களை பற்றி ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்துடலாங்க. மாத தொடக்கத்தில் மேஷத்தில் சூரியனும் புதனும் செஞ்சிருக்கிறாங்க. அதாவது உச்ச சூரியன் மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் மேஷத்தில் இருக்கார். மே 15ஆம் தேதி ரிஷபத்துக்கு பேச்சாகி செல்வார். அதே போல புதன் மே மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் மேஷத்திலையும் அதன் பிறகு பேச்சியாகி ரிஷபத்துக்கும் போயிடுவார். அதே மாதிரி ரிஷபத்துல குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருப்பாருங்க. மே 15ஆம் தேதி குரு பயிற்சிங்க. அதாவது ரிஷபத்துல இருந்து மீனத்துக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் மே 15ஆம் தேதி. அதுக்கடுத்து கடகத்துல இந்த மாதம் முழுக்கவே செவ்வாய் வந்து நீசம் பெற்ற தன்மையில இருக்க போறார். அதுக்கடுத்து ராகு கேது. ராகு மீனத்துல, கேது கன்னியில மே மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இருப்பாங்க. மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. அதாவது கும்பத்துக்கு ராகு வரப்போறார், சிம்மத்துக்கு கேது வரப்போறார். அதே மாதிரி மீனத்துல சுக்கிரன் இந்த மாதம் முழுக்கவே உச்சம் பெற்ற தன்மையில இருக்க போறார். கூட சனியும் பார்த்துக்கிட்டா இந்த மாதம் முழுக்கவே மீனத்துல சுக்கிரனோட சேர்ந்து இருக்க போறார். ஸோ இதுதான் வந்து இந்த மாசத்தோட கிரக நிலைங்க. சிம்மராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன். சிம்மராசி காலபுருஷனுக்கு 5வது ராசியா வருதுங்க. பூர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சிம்மத்துல 2வது நட்சத்திரமா வரும். சரிங்களா? அது அதிபதி யாருன்னு பார்க்கும்போது சுக்கிரன். சுக்கிரன் நிலை எப்படி இருக்கு இந்த மாதம் முழுக்க அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் மறைவு பெற்று சனியோட சேர்க்கை பெற்றிருக்காரு. முதல் பகுதியில் ராகுவோடையும் 2வது பகுதியில் சனியோடையும் சேர்க்கை பெற்ற ஒரு தன்மையில இருக்கிறது கொஞ்சம் சிறப்பு குறைவு அப்படின்னு சொல்லலாம். அதிலும் 8ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு குறைவு. சரிங்களா? அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பூரத்துல பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் முயற்சிகளை சில தடைகள், தாமதங்கள் சார்ந்த விஷயங்கள் இனிஷியல் ஸ்டேஜ்ல கண்டிப்பா இருக்குங்க. சரிங்களா? ஒரு விஷயத்தை நீங்க ஒரு காரியத்துல நீங்க இறங்குறீங்க அப்படின்னா அந்த காரியத்துல முதல் கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய தடைகள் கண்டிப்பாக வரும். அதன் பிறகுதான் அந்த காரியத்துல நீங்க வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். எடுத்தெடுப்புல வந்து ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பாக இல்லை. 2வது வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் அதிபதியும் இந்த சுக்கிரன் தான். அவரே போய் 8ல மறையும் போது உச்சம் பெற்ற தன்மையில சனியோட சேர்க்கை பெறும்போது இந்த காலகட்டங்களில் தொழில் வேலை அமைப்புகளுக்காக சில வருமானம், பணம் சார்ந்த விஷயம்ல கொஞ்சம் இழக்க வேண்டியதா இருக்குங்க. குறிப்பா தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு முதலீட்டை போடுறது, அதனால ஒரு சின்ன லாஸ் வந்து ஏற்படுறது, அதெல்லாம் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதனால வந்து வியாபாரத்திலையும் சரிங்க, தொழிலையும் சரிங்க, பெரிதளவுக்கு பணத்தை வந்து இந்த மாதத்துல குறிப்பா இந்த மே மாதம் 2வது பகுதியில் பெரிதா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? இனிஷியல் அதாவது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆசை காமிக்கிற மாதிரி ஆசை காமிச்சு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாஸை வந்து உண்டு பண்ணி கொடுத்துரும். அதனால வந்து நான் சொல்ற அட்வைஸ் என்னன்னா, முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் மே மாதம் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வேலை சார்ந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் சிறப்பு குறைவு அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பா பணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நீங்க வந்து வேலையை அமைத்துக் கொள்கின்ற தன்மைகள் இருக்கும். அதே மாதிரி வேலை செய்யற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிடிக்காத சூழ்நிலைகள் சற்று இருக்கத்தான் செய்யுங்க. அதெல்லாம் தாண்டி தான், அதெல்லாம் மீறி தான் நீங்க வந்து வாழ்க்கையில ஜெயிச்சு காமிப்பீங்க. பட் என்ன இருந்தாலும் ராசி அதிபதினு சொல்லப்படக்கூடிய சூரியன் இந்த மாதம் முழுக்கவே உச்சம் பெற்ற தன்மையில இருக்கார். அதாவது மாதத்துடைய முதல் பகுதியில ராசிக்கு பாக்கியத்திலும் 2வது பகுதியில 10ஆம் இடத்துல ஒரு வலுவான தன்மையில இருக்கிறதுனால இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. குறிப்பா இந்த மாதிரி 2வது பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல ஓரளவுக்கு ஃபேமிலி லைஃப்ல இருந்த பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக குறையும். அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்து 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஓரளவுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றது கண்டிப்பாக கை கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. புதிதாக சில விஷயங்கள்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மனதை வந்து ஈடுபடுத்திக் கொள்வீங்க. புதுசாக ஏதாச்சும் கத்துக்கிறது, படிக்கிறது, இது சார்ந்த விஷயங்களுக்காக அதிகமான நேரத்தை செலவிடுறது, பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக அதிகமான நேரத்தை செலவிடுறது, லேர்னிங்காக அதிகமான நேரத்தை செலவிடுறதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த புதுசா இந்த மாதம் நீங்க கண்டிப்பா கத்துப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்வை செய்யறதுனால இத்தகைய அம்சம் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சமுதாயத்துல ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் சார்ந்த விஷயத்தையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து கொடுக்க போற அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம 5ஆம் இடம் புத்திரஸ்தானம்.
5ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கறனால திருமணம் ஆன பெண்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் இன்னும் கிடைக்கல, ஒரு மாதிரி டிலே ஆகிட்டே இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அதற்கான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்து முடியும் அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒண்ணு, 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைவு பெற்ற தன்மையில இருக்கனால திருமணம் சார்ந்த முயற்சிகள் நீங்க எடுக்கும்போது அதுல சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகு அந்த காரியமானது கைகூடும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல சூரியன் உச்சமாகவும் பாக்கியாதிபதி 12ஆம் இடத்துல மறைவு பெற்றிருக்கனாலையும் இந்த காலகட்டங்கள் தூரதேச பயணங்கள் சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். அப்ப யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கு ஒரு ஆசை இருக்கு, நான் அப்ராட்ல போயிட்டு ஒரு வேலை பார்க்கணும்னு இருக்கேன், ஒரு படிக்கணும்னு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த டைம்ல நீங்க வந்து அதற்கான முயற்சிகளை நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் இந்த மாதத்துல 2வது பகுதிக்கு மேல வெற்றி பெற முடியும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிக்கு நான் சொல்றேன். சரிங்களா? அதே மாதிரி மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கு, ஓரளவுக்கு ஃபேவரா இருக்கு கண்டிப்பா அப்படின்னு சொல்றேன். ஏன்னா புதன் வந்து உச்சம் பெற்ற சூரியனோட சேர்ந்திருக்காருங்க. 2வது பகுதியில ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியனோட சேர்ந்திருக்காரு. ஸோ அப்போ ஓரளவுக்கு வலுவான ஒரு தன்மையில தான் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி இருக்கார். 4ஆம் அதிபதி பலம் இழந்தாலும் கூட 2ஆம் அதிபதி வாக்காதிபதி புதன் ஓரளவுக்கு வலுவா இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த காலகட்டம் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு ஓரளவுக்கு ஏற்றத்தை உறுதியா கொடுக்குங்க. என்ன ஒண்ணு, இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அந்த காதல் வாழ்க்கையில சின்ன சின்ன மனக்கசப்புகள் சார்ந்த விஷயங்கள் வரும். குறிப்பா ஏதாச்சும் காதல் திருமணம் பண்ற மாதிரி இருக்கின்ற பட்சத்துல கொஞ்சம் பிரச்சனைகளோடு கூடிய ஒரு திருமணமானது இந்த மாதத்துல நிகழும் அப்படின்னு சொல்லலாங்க. அது ஒண்ணு மட்டும்தான் ஒரு சின்ன ஒரு டிராபேக்கா பார்க்கப்படுது. அதே மாதிரி அரசு சார்ந்த வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனா சில தாமதங்களுக்கு பிறகே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சூரியன் ஓரளவுக்கு வலுவா இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு உறுதியா கொடுக்கும். சுய ஜாதகத்துல அரசு வேலைக்கான அமைப்புகள் இருக்கின்றன, கண்டிப்பாக இந்த டைம்ல உங்களுக்கு அரசு வேலைக்கான நல்ல செய்திகள் கண்டிப்பாக காத்துட்டு இருக்கு. ஸோ ஓரளவு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், அதே மாதிரி வியாபாரத்திலையும் சரிங்க, தொழிலையும் சரிங்க, முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கிட்டீங்கன்னா மற்றபடி இந்த காலகட்டம் சிறப்பா ஒரு இருக்குமே அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.